உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ சாகிறதுனா கூட அதையும் நான் தான் முடிவு பண்ணணும். நல்லா படிச்ச ஒரு வேலைக்கு போய் அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த சேதுவால என் ஆசையெல்லாம் சுக்கு நூறா போயிடுச்சு. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஜெயா, எப்ப இந்தியாவுக்கு வந்த? உன் காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் வந்து 2 நாள் ஆகுது துளசி. வந்ததுமே உன் இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். வர வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ இருக்கு. நீ நாளைக்கே கிளம்பினா கூட சரியா இருக்கும். நான் உனக்கு தங்கறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டேன். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ இனிமே எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். யாருக்குமே பயப்பட வேண்டியதில்ல. நாளையில இருந்து நீ ஃப்ரீயா இருக்கலாம். ஆமா, நீ இப்ப அங்க எப்படி இருக்க? ஒன்னும் பிரச்சனைலாம் இல்லையே? அவருக்கு என் மேல அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ற துளசி? அவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னோட சுயநலத்துக்காக அவரோட உணர்வுகளோட விளையாடுறது ரொம்ப பெரிய பாவம் ஜெயா. ஏற்கனவே நான் குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா அது சரியாவே இருக்காது. உன் நிலைமை எனக்கு புரியுது துளசி. நாளைக்கே நீ அங்கிருந்து கிளம்பிடு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சரி, நான் உடனே கிளம்பிடுறேன். கிளம்பும்போது உனக்கு கால் பண்றேன். ஓகேடி. அப்ப நான் உன்னை மும்பைல பாக்குறேன். குட் நைட். சரி ஜெயா, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஓகே, வச்சிடுறேன். ஆட்டோ. என்னம்மா? அக்கா நீங்களா? ஆமாம்மா. எங்க போகணும்? எமர்ஜென்சியா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். போலாமா? ஏறுமா. சரிக்கா. ஜனனி, அம்மா சொன்னா கேட்கணும். இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கும். அக்கா, பஸ் ஸ்டாண்டுக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் தாம்மா. போயிடலாமா? அக்கா, வண்டி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்களேன். ஏமா, ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு வந்தியா? இல்லக்கா, வேற ஒரு வேலை. கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுறீங்களா ப்ளீஸ்?
என்னம்மா என்ன ஆச்சு? அக்கா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டாம், நேரா நான் சொல்ற தோட்டத்துக்கு போறீங்களா? சரிம்மா, எங்க போகணும்னு சொல்லு. நீங்க போங்க, நான் அப்படியே சொல்றேன். ம். இப்படியே திரும்பிக்கோங்க, யூட்டன் எடுத்துக்கலாம். சரிம்மா. அக்கா வர லெஃப்ட் எடுங்களேன். இப்ப குப்பையை எரிச்சவரு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு இருந்தாரு, சரி. ஆனா அன்னைக்கு குடிசையிலையும் இதே பெட்ரோல் வாசம் தானே வந்துச்சு. பெட்ரோல் வாசம் அங்க எப்படி வந்துச்சு? என்னவா இருக்கும்? அங்க போய் பார்த்தா என்னோட சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கும் நம்புறேன். இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தேகத்தோட என்னால இங்கிருந்து போக முடியாது. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போறதுதான் சரியா இருக்கும். வாமா கண்ணு, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. தம்பி எப்படி இருக்கு தாயி? அவர் நல்லா இருக்காரு பாட்டி. ஏமா, தீ பிடிச்ச அன்னைக்கு குடிசை பக்கம் யாராவது வந்ததை பாத்தியா? இல்ல தாத்தா, நான் கொஞ்ச நேரம் வெளியில நடந்துட்டு வரலான்னு போயிருந்தேன். அவர் மட்டும் தான் உள்ள இருந்தாரு. நான் வந்து பாக்குறப்போ தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்தது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தாயி. நடந்த விஷயம் யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க வெடிஞ்சு வந்து பார்த்தப்போ அந்த இடமெல்லாம் பெட்ரோல் வாசம் அடிச்சிச்சுமா. என் உடம்பே நடுங்கி போச்சு. யாருக்கிட்ட சொல்றதுனே தெரியல. பெட்ரோல் வாசமா? ஆமா தாயி, நீங்க சொல்றது உண்மைதான். குடிசை தீ பிடிச்சி எரிஞ்ச அன்னைக்கு எனக்கும் பெட்ரோல் வாசனை அடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா அவரை காப்பாத்துற அவசரத்துல அத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்ப திடீர்னு அப்படி ஒரு விஷயத்த பார்த்தப்போதான் எனக்கு பெட்ரோல் வாசனை அடிச்ச விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது. தாயி, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. எனக்கு புரியுதுங்கய்யா. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? எனக்கு புரியுதுங்கய்யா. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? என்னன்னு சொல்லுமா. இந்த விஷயத்த நீங்க தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன் தாயி? இத பண்ணவங்க கண்டிப்பா யாருக்கும் சந்தேகம் வரலன்னு ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. நாம சந்தேகப்படுறோம் தெரிஞ்சா அவங்க உஷாராயிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன். நீ சொல்றது வாஸ்தவம் தான். நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. சரி தாயி, இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. வா, வயல்ல வேலை இருக்கு, அது போய் பாப்போம். சரி, பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. சரி. நீ பேசினதெல்லாம் கவனிச்சமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பத்திரமா இருமா. அன்னைக்கு உங்க வீட்ல நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இப்ப இங்க நடந்ததை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பயமா இருக்குமா. பாத்துக்கலாம்க்கா. இதெல்லாம் பார்த்து பயந்து ஓட முடியாதுல்ல. பாத்துக்கலாம். வாங்கக்கா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.